ஹல்லேலூயா. நம்பர் 1 ஆண்டவர் காமனா எல்லாருக்கும் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். நம்பர் 2 இரண்டாவதாக கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதம். நம்பர் 3 இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது. நான் அவரை ஆராதிக்கிறதுனால உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். நான் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க கண்டுபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் மேல் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்தார். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு இந்த 4வது நாள் நாம் ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பேசுகிற ஒரு வாக்கு தத்தம், அவனுக்கு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரண்டத்தனையாய் ஆண்டவர் தந்தருளினார். இரண்டத்தனையாய் ஆண்டவர் தந்தருளினார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேருக்கு கர்த்தர் ஏற்கனவே இருந்ததை விட, இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதத்தை விட, நாம் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை விட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை 2 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை. அதான் இந்த யோபு சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த அந்த நலன், அந்த சுகம் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும். ஏற்கனவே இருந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும். அப்படின்னா அப்ப எனக்கு வேலைக்காரங்க இருந்தாங்க, எனக்கு வேலைக்காரிகள் இருந்தார்கள். எனக்கு இருந்த வேலைக்காரங்க நான் டே அப்படின்னு கூப்பிட்டா 3 பேர் 4 பேர் நின்று என்னையான்னு கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு நான் அப்படி கூப்பிட்டா நிறைய வேலைக்காரங்க காது கேட்காதது மாதிரி போறாங்க. இப்போ நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த அந்த பலன், ஏற்கனவே இருந்த அந்த ஆசீர்வாதம் திரும்ப எனக்கு இருந்தால் நலமா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம், ஏற்கனவே இருந்த சமாதானம் எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே, ஏற்கனவே கிடைச்ச வேலை எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே, நான் ஏற்கனவே எங்க தகப்பன் வீட்டில் இருந்தது மாதிரி எனக்கு இருந்தா பரவாயில்லையே, ஏற்கனவே இருந்த சுகம் அது எனக்கு இருந்தா கூட பரவாயில்லையே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் யோபுவுக்கு 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஏற்கனவே நீங்கள் இருந்து உங்களை விட்டு போன அந்த சந்தோஷம் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள 2 மடங்கு கடந்து வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கனம் உங்களுக்கு 2 மடங்கு வரும். நீங்கள் எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டீர்களோ, துரத்தப்பட்டீர்களோ, அதற்கு மேலாக கர்த்தர் 2 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவேன். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே நான் நம்புறேன். எஸ், நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, என் கணவனாருக்கு முன்னாடி இருந்த அந்த பலன் இருந்தா போதும் பாஸ்டர், என் பிள்ளைகளுக்கு முன்னாடி இருந்த அந்த வாழ்க்கை கிடைச்சாலே எனக்கு போதும் பாஸ்டர். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறார். அவன் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் அவனுக்கு 2 தனையாய் அவனுக்கு கர்த்தர் தந்தருளினார். ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நம்மை அலங்கரிக்கிறதற்கென்று ஆண்டவர் ஒரு நாட்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஒரு காலத்தையே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அலங்கரிப்பேன். இதை ஒருவேளை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற சூழ்நிலை ஒருவேளை விசுவாசிக்கவே முடியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. நான் நம்புறேன், நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கண்டிப்பா சாட்சி சொல்லுவீங்க. நீங்க யாரோ ஒருத்தர் ஏற்கனவே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேனே, அத மாதிரி இருந்தா கூட போதும் பாஸ்டர், கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தேன்ல அந்த மாதிரி இருந்தா கூட போதும் பாஸ்டர், யோபு போல நீங்க ஜெபம் பண்ணலாம். ஏற்கனவே இருந்த நலன் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் யோபுவை கர்த்தர் அலங்கரித்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு காலமே வரும், உங்களுக்கு ஒரு காலமே வரும். அந்த காலம் என்னன்னா கர்த்தர் அலங்கரிக்கிற காலம். யோபுவுக்கு பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் இழந்த வைசூரியத்தை கொடுத்து கர்த்தர் அங்கீகரித்தார். உடலிலே ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரை அலங்கரித்தார். ஊழியத்தை கொடுத்து ஆண்டவரை அலங்கரித்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்களை அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த 100 நாட்கள் எதற்காக என்றால் தேவன் உங்களை அலங்கரிக்க போகிறார். எஸ்தர் குப்பையிலே வாழ்ந்த அந்த மகளை கொண்டு வந்து ராஜ சமூகத்திலே அலங்கரிக்கப்பட்டது போல கர்த்தர் சிலரை தெரிந்தெடுக்கிறார். சிலரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் மூலமாய் கிருபைகள் செயல்படும், உன் மூலமாய் வரங்கள் செயல்படும், உன்னை கொண்டு அற்புதத்தை நான் செய்வேன், உன் விரல்களிலே அற்புதம் நடக்கும், நான் உன்னை அலங்கரிப்பேன். ஹalleluya, ஹalleluya. என்னை அலங்கரிக்கிற கர்த்தர், என்னை அலங்கரிக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுமா அப்பாவை பார்த்து, எஸ் ஹalleluya. வாலிப தம்பி, உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரும். வாலிப தங்கச்சி, உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரும். எங்க அப்பாவால உங்களை அலங்கரிக்க முடியாது. உங்க அப்பா உங்களை வச்சு எந்த அழகும் பார்க்க முடியாது. யோசேப்புக்கு பல வர்ண அங்கி அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஆனா உங்களுக்கு அப்படிப்பட்ட அப்பா இல்லை. ஆனா பரலோக தகப்பனார் இளைய குமாரனுக்கு அலங்கரிச்சது போல உங்களை கர்த்தர் அலங்கரிச்சு அழகு பார்ப்பார். ஞானம் என்கிற அலங்காரத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். வேலை என்கிற அலங்காரத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். ஆமென். ஊழியம் என்கிற அந்த அலங்காரம் நிறைய பேருக்குள்ளே வருகிறது. பேச்சு ஆற்றல் என்கிற அந்த அலங்காரம் அநேகம் பேருக்குள்ளே வருகிறது. ஹalleluya. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன். கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன்.